ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஆடு வளர்ப்பில் இத்தனை வகைகளாங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். அதில் குறிப்பாக வெள்ளாடுகள் வளர்ப்பை பற்றி பேசியிருந்தோம். இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். பொதுவாக செம்மறி ஆடு வளர்ப்பில் 2 வகையான வளர்ப்பு இருக்குது. ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெட்டை ஆடுகளை வச்சு இனப்பெருக்க பண்ணி பராமரித்து வளர்க்குறது. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க கிடாய்களை வாங்கி ஒரு 8லேருந்து ஒரு 10 மாதம் வளர்த்து அதன் மூலமாக பண்ணையை நடத்துறது. பொதுவாக தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் இந்த கிடாக்கள் வளர்ப்புங்கிறது பிரதான தொழிலாக நிறையா பண்ணையாளர்கள் தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இதைத்தான் ஒரு பிரதான தொழிலாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தற்சமயம் இப்போ வெள்ளாடு வளர்ப்பை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பராமரிப்பு முறையை பொறுத்த வரைக்கும் 2க்குமே ஒரே பராமரிப்பு தான். என்ன பெட்டையாடுகள் பண்ணை வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தனிக்கவனம் எடுத்து குட்டிகளை பராமரித்து பாதுகாக்கிற வேலை கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே இது கிடாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து பசுந்தீவனம், ஒரு டைம் வந்து உலர் தீவனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் தண்ணீரில் அடர் தீவனம் போட்டு பராமரித்தாலே நல்ல முறையில் பராமரிக்கலாம். கிடாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடா வளர்ப்பில் ஒரு 3லேருந்து ஒரு 4 மாத குட்டிகளை தேர்வு செஞ்சு அது ஒரு 12லேருந்து ஒரு 15 கிலோ வீட்டில் இருக்கிற மாதிரி உள்ள குட்டிகளை எடுத்து நம்ம வளர்த்து அதை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 மாதம் வளர்ப்பில் நம்ம போதுமான அளவு நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு நல்ல முறையில் வளர்த்தாலே நல்ல ஒரு வருமானமான தொழிலாக கூட இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் இப்போது அதை பண்ணாத காரணம்